நடந்தது நான் சொல்கிறது ஒன்றும் இல்லை, இவங்க எல்லாருக்கும் தெரியும். தம்பி சேவியர்குமார் என்னிலும் தீவிரமாக இயங்கக்கூடியது, என்னை காட்டிலும். ஒரு அநீதி அக்கிரமாக ஒரு தவறுன்னா அது உடனே கேட்கும். இப்போ இதை மட்டும் இல்லையே, அன்றைக்கி கொரோனா நேரத்தில் 2 ஆண்டுகள் அவன் அளவுக்கு உழைச்சது கிடையாது. கவசர குடிநீர் கொடுத்து அப்படி கொரோனா பாதிக்கப்பட்டு இறந்த உடல்களை எல்லாரும் தொடர்றதுக்கு கிட்ட போகிறதுக்கு 5.5 காலத்தில் அவனையும் முன்னின்று அடக்கம் செஞ்சதெல்லாம் நீங்கள் கேட்டுருப்பீங்க, பார்த்து. இப்படி ஒரு போராளி அவன். இப்போ தப்பு நடந்தால் அவனால் சகிக்க முடியாது. யாரால் தான் சகிக்க முடியும்? நல்ல மனச்சான்று உள்ள நேர்மையான எந்த மகனாலையும் சகிக்க முடியும். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அவன் கேள்வி வைப்பானே ஒழிய, ஒரு தவறு நடக்குதுன்னா அதை யாருமே கேட்க தான் செய்யும். சகித்து கொண்டு போகணுங்கிறது அதில் தான் அடிமைத்தனமே பெறுது. அந்த உணர்வில் நாங்கள் வரலை. வந்திருந்தால் நான்லாம் இந்த வேலையை செஞ்சு வந்திருக்க மாட்டேன். நான் திரைப்படத்துறையிலே இருந்து என் பயணத்தை தொடர்ந்து அதில் நீங்கள் இது எப்படி பார்த்தாலும் ஒரு திட்டமிட்ட கொலை. இது நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு சொல்லிவிட்டு அதை வச்சு இது அடித்து கொள்றதுங்கிறது, ஒரு மனிதனை அடித்து கொலை செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், எவ்வளோ தூரம் வன்மம் கொண்டு தாக்கணும், அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அவனை கொன்றது. அப்போ ஒரு வழக்கு தொடுக்கலாம், என் மேலே ஒரு பிரச்சனை இருக்குது, என்னால் தொல்லை இருக்குன்னா இவர் இப்படி பண்ணுறாருன்னு ஒரு காவல்துறைக்கு புகார் அடிச்சிருக்கலாம், இது பண்ணியிருக்கலாம், சட்டப்படி ஒரு நடவடிக்கை எடுத்துக்கலாம். வர வச்சு கொலை பண்ணுறது தான் முடிவுனா இருக்குது. ஏற்கனவே நாங்கள் வழக்கொலைக்கு எதிராக போராடுறோம். எல்லாத்துலேயுமே நீங்கள் வன்மை வச்சு இப்படி கொலையை தான் கொண்டு முடிவாக காட்டுவீங்கன்னா, அதே மாதிரி தான் தூத்துக்குடியில் அந்த கிராம அதிகாரியை நீங்கள் மணல் கொள்ளைக்கு எதிராக இருந்தாருன்னு கொலை பண்ணுறீங்க. பாதிக்கப்பட்டு நிற்கிற அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஊக்கத்தொகை, ஒரு பாதுகாப்பு தொகை கொடுங்கன்னா அதை மிரட்டி கேட்குறோம்னா, எப்படி? கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்குலாம் நீங்கள் 10 லட்சம் கொடுத்து மிரட்டி தான் வாங்கினாங்களா? அரசு ஊழியரங்க அரசு பணியில் இருந்திருக்கான். அரசு பணியாளரை கொன்னதுக்கு அரசு தானே தலையிடணும். என் கட்சின்னு ஏன் நீ பார்க்குற? அப்போ அந்த திருநெல்வேலி தூத்துக்குடியில் இறந்தவர் என் கட்சி, நான் போய் போராடணும்? தங்கச்சி ஸ்ரீமதி என் கட்சியா? அதுக்காக நான் போராடணும்? இப்போ தங்கச்சி ரேகா இப்போ இப்படி இந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் குடும்பத்தில் என்னை சித்திரவதை பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் அறிக்கை கொடுத்தோம், போராடணும். அதெல்லாம் எங்கள் கட்சின்னா ஒரு மனிதாபிமானம் இருக்குது, ஒரு மனித மாண்புன்னு ஒன்று இருக்குல்ல. தவறு நடந்திருக்குல்ல, வெளிப்படையாக தெரியுது கொலைன்னு, அதுக்கு என்ன விசாரணை வேண்டி கிடக்குது? சம்மந்தப்பட்டவன் கைது பண்ண முடியாது. எப்படி? தலைமறைவு தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. இப்போ நான் ஒரு கொலை பண்ணிட்டேன், தலைமறைவு ஆகிட்டேன், விட்டுருவீங்களா? ஏன்னா உங்கள் கட்சி இல்லை. உங்கள் கட்சியானதெல்லாம் நீங்கள் பாதுகாக்க அவ்வளவு துடிக்கிறீங்க. உங்கள் வாக்காளர்கள், உங்கள் ஆளுகள்னால் பாதுகாக்க துடிக்கிறீங்க. அப்போ அது திராவிட முன்னேற்ற கழக நாடு, அந்த கட்சிக்கான அதிகாரம் அப்படி தானே இருக்குது. பொதுவான மக்கள் பாதிக்கப்பட்டால் உங்களுக்கு அதை பற்றி பிரச்சனையாகவே எடுத்துக்கிறது இல்லையே. நீங்கள் எங்கே அதுக்கு கவனம் செலுத்துறீங்க? கொலை நடந்திருக்குன்னு தெரியுது, என்ன நடந்திருக்குன்னு குற்றவாளியை பிடிச்சி விசாரித்து அது உண்மைத்தன்மை வெளியில் கொண்டு வந்து நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? நீங்கள் அந்த கிராம அதிகாரி கொலையில் 1 கோடி நீங்கள் கொண்டு ஊக்கத்தொகை, பாதுகாப்பு தொகை கொடுத்தீங்க. கொடுத்துட்டு உடனே கொலையாளிகளை பிடிச்சி சிறைப்படுத்தி அவங்களுக்கு வாழ்நாள் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கீங்க. ஏன்னா உங்கள் கட்சி இல்லை, அந்த குற்றவாளிகள் உங்கள் அமைப்பை சார்ந்தவர்கள் இல்லை, உங்கள் ஆதரவாளர்கள் இல்லை, அதனால நடவடிக்கை எடுத்துட்டீங்க. ஒரு நேர்மையாளன் நியாயத்தின் பக்கம் நிற்கணும், அது யாராக இருந்தாலும். அது எங்கள் தாத்தா காமராஜரோட போயிடுச்சு. சொந்த அக்கா மகன் குற்றவாளியானாலும் ஜவஹர் இன்னும் கைது செய்யலான்னு கேட்டாங்க. சொந்த அக்கா மகனை. அப்படியான தலைமை இருக்கா? அப்படியான ஆட்சி முறை இருக்கா? சார், இவருடைய அடக்கம் இந்த காவல்துறை மாவட்ட அடக்கம் ஏங்க, நீங்கள் உங்கள் கல்லறைக்குள்ளே உங்கள் கோயிலில் அவனை உறுப்பினர் இல்லைன்னு குடும்பத்தை நீக்கிட்டி, அப்புறம் எதுக்கு அங்கே அடக்கம் பண்ண சொன்னேன்? கோயிலில் அவன் அந்த பங்குலே உறுப்பினர்களே நீக்கின பிறகு வா கோயிலில் வச்சு பேசணும்னு என் கூப்பிட்ட. எவ்வளோ சந்தேகம் இருக்குது? நாங்கள் எங்கள் சொந்த இடத்துல அடக்கம் பண்ணிக்கிற போது ஏன் அனுமதிக்கல? நான் அனுமதிச்சிருந்தா அவன் கட்சியில் இருந்தால் அவனுடைய கனவே புலிக்கொடி போட்டி புதைக்கணும் தான். அவன் சாவான்னு சொல்ல, அவனுக்கு ஒரு கனவு. நீங்கள் எங்கள் குடும்ப முறைப்படி நாங்கள் அடக்கம் பண்ணியிருப்போம்ல, ஒன்றும் அனாதைகள் இல்லையே. நாங்கள் ஒரு மனிதனின் மரணத்துக்கு தமிழ்நாடு முழுக்க நீதி கட்டி போராடின ஒரு இது பார்த்துருக்கீங்களா? எங்கள் கட்சிக்காரன் போராடல, அது நியாயத்துக்கு தான் நாங்கள் போராடணும். அப்படி தான் அந்த கிராம அதிகாரிக்கும் போராடணும், அப்படி தான் தங்கச்சி ஸ்ரீமதிக்கு நியாயம் கட்டு போராடணும். எங்கள் கட்சியை போராடணும். அது நாங்கள் எங்களுக்கு எங்கள் சொந்த இடத்துல நாங்கள் புதைச்சிருப்போம்ல. அதை விட்டு அவசர அவசரமாக போலீஸ் இந்த வேலை தான் செய்யுமா? புதைக்கிற வேலையா? நீ எதுக்கு இவ்வளோ அவசரம் கட்டுற? குற்றவாளியை கண்டுபிடிக்க காட்டாத அவசரத்தை, அந்த உடலை நான் வரப்போறேன்னு நீ எதுக்கு அவசரமாக மூடிட்டு வந்த? நீ போட்டு புதைச்சிட நீ. அப்போ நாட்டில் ஒவ்வொரு சாவையும் நீ தான் எடுத்து புதைப்பியா?
அதான் அந்த வேலை தான் உங்களுக்கா? அதான் கொடுக்கப்பட்டிருக்கா? குடும்ப உறவுகள்கிட்ட கொடுத்துட்டு அடக்கம் பண்ணுற வரைக்கும் நீங்கள் பாதுகாப்புக்கு நின்றுருக்கணும். அதான முறை. இதெல்லாம் எவ்வளவு அத்துமீறிய அதிகார திமிரில் நடக்கிற வேலைகள்னு நீங்கள் அறிவார்ந்த மக்கள் பார்க்கணுது. பாதிக்கப்பட்ட நானுங்கிறனால உங்களுக்கு ஊதாசீனமாக தெரியுது, உங்களுக்கு நிராகரிக்கிறீங்க, ஏளனமாக போகிறீங்க. இதே உங்கள் வீட்டில் நடந்தால், உங்களில் ஒருத்தனுக்கு நடந்தால் அன்னைக்கு சீமா வரணும், அவனுக்கு உங்களுக்காக பேசணும். இன்னைக்கு நான் நிற்கும்போது யாரும் எனக்கு பேசலை. இது தவறுன்னு கூட கண்டிக்க மாட்டேங்கிறீங்களே. எப்படி இருக்கு பாருங்க. ஆயர் கூப்பிட்டு எனக்காக பேசின அருள் தந்தையில நீங்கள் கண்டிக்கிறீங்க. உனக்கு நோட்டீஸ் அனுப்புவோம், உன்னை ஜெபம் பண்ண விட மாட்டோம், உன்னை தூக்குவோம் அப்படின்னு. இப்போ ஆயர்கள் எனக்காக பேசுகிற அருள் குருமார்கள் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னா, ஆண்டாண்டு காலமாக திமுகவுக்கு பேசுகிற உங்கள் மேலே நாங்கள் என்ன இது நடவடிக்கை எடுக்கிறது? யாரை வச்சு உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புறது? எப்படி? உன் வேலை என்ன? நீ நடுநிலையா இரு. இறைவனை செபிச்சியா, மக்களுக்காக வேண்டியா, அதோட போ. 10 லட்சம் தாரேன் இடைக்கால நீ வேணும் என்ன பிச்சையா? அதை நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஆளுக்கு 1000 ரூபா போட்டால் 10 லட்ச ரூபாயில் 1 கோடி கொடுக்க முடியாதா? நாங்கள் எங்களால் செய்ய முடியாதா? நியாயத்தின் பக்கம் நில்லுங்க. அதானே நீதிமான். இயேசுவரானை வழிபடுறவனுக்கு பேர் என்ன? நியாயத்தின் பக்கம் நிற்கணும். அவனா நீதிமான். அப்படி இருக்கா? அப்படி இருக்கீங்களா? நடந்திருக்கீங்களா? அவன் ஒரு உயிர் கிடையாது. பல கோடிக்கணக்கான தமிழ் மக்களின் உணர்வு என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பேசணும், வேலை செய்யணும். சட்டம் உங்களை விடுதலை செஞ்சிடலாம், சட்டம் உங்கள் அதிகாரம் உங்களை காப்பாற்றிடலாம். ஆனால் இதே அதிகாரம் நிரந்தரமாக ஒரே ஆள்கிட்ட இருக்கிறது இல்லைல்ல. ஒரு நாள் இந்த அதிகாரம் மாறி வேற ஒருத்தன் கைக்கு வந்ததுன்னா என்ன நடக்கும்னு நீங்கள் கற்பனை செஞ்சு பார்க்கணும். எளிதில் எதையும் மறந்து கடந்து போகிற ஆள் கிடையாதுண்ணா. இல்லைன்னா என்னைக்கோ ஈழ பிரச்சனை முடிஞ்சு போச்சு, இன்னும் பேசிட்டு இருக்காருன்னு. முடிஞ்சு போச்சு, நீ யாரா முடிவு எடுக்கிறது? மலையை வளத்தை வெட்டி கொண்டு போயிட்டு இருக்கான். அதை கேட்க துப்பு இல்லை, தடுக்க நாதி கிடையாது. இங்கே அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், அதிகாரம் என்னது இது? இத்தனை ஆயர்கள் இருக்கிறீங்க. உங்கள் ஜபத்தால், உங்கள் தொழுகையால், உங்கள் பூஜையால் என் மலையை வளர வச்சிட முடியுமா? சொல்லுங்கள். நீ பாரத்தில் ஏற்றிட்டு போகும்போது தங்கச்சி அனிதாவை அடித்து கொண்டுட்டு போயிட்ட. அதுக்கு போகிறான்னா வழக்கு போடுற? அது ஓ வேலை. பாதுகாப்பாக வானத்தை செலுத்திட்டு போனீங்க, மலையை வெட்டி கொண்டு போகிற, சரி விடு. அடித்து கொண்டுட்டு போகிற, அதுக்கு போகிறானவங்க மேலே 15 பேர் மேலே வழக்கு போடுற. கொலை செஞ்ச மேலே வழக்கு போட்டு உள்ள விடானா அது வைக்காம நீதி கட்டு போராடுற பிள்ளைகள் மேலே வழக்கு போடுற. இதெல்லாம் எந்த நாட்டில் நடக்குங்க? இதெல்லாம் எந்த நாட்டில் நடக்கும்? கொடுமை இதெல்லாம்.